ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு போன தேங்காயில் எப்படி எண்ணெய் எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய அரிசியில் புழு பூச்சி எல்லாம் வரும் இல்லையா, அது வராமல் இருக்க எப்படிங்கிறது இந்த டிப்பில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கர் மூடியோட பெல்ட்டு பழசாயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுரும். அதை தூக்கி போடாமல் ரியூஸ் ஐடியா சூப்பராக ஒன்று பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம துணிகாய போடக்கூடிய கிளிப்பு இருக்குது இல்லையா, இந்த கிளிப்பை எல்லாத்தையும் நம்ம இந்த பெல்ட்டில் மாட்டி வச்சுக்கலாம். நம்ம பாக்ஸில் போட்டு வச்சாலோ கொடியில் வச்சாலும் இந்த கிளிப்பெல்லாம் தொலைஞ்சு போயிடும். அது தொலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பெல்ட்டில் மாட்டி வச்சுட்டு நம்ம எங்கே துணிக்காய போடுவோமோ அந்த இடத்துல நம்ம இதுக்கு மாட்டி வச்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு மெட்டல் வளையல் எடுத்திருக்கேன். அந்த மெட்டல் வளையலை 2ஆக கட் பண்ணிவிட்டு எஸ் ஹூக் சைஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை பெல்ட்டோட நடுவில் மாட்டிக்கலாங்க. துணி எங்கே காய போடுவோமோ அந்த இடத்துல நம்ம ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப்பு எதுவும் தொலைஞ்சே போகாதுங்க, சேஃப்டியாகவும் இருக்குது. இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேங்க. இந்த பூண்டுகளில் இருக்கக்கூடிய மேத்தொழுகளை எடுத்துட்டு இந்த கிராம்பை பூண்டில் நம்ம மேலே அப்படியே குத்தி வச்சுக்கலாங்க. இதை நீங்கள் அப்படியே முழுசாக பூண்டை வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. நம்ம வீட்டில் அதிகமாக அரிசி வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதில் வரக்கூடியது வண்டு புழு பூச்சி எல்லாமே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டில் நம்ம கிராம்பை சுற்றி வச்சுட்டு நம்ம அரிசியில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிராம்போட வாசத்துக்கும் பூண்டோட வாசத்துக்கும் பூச்சி புழு எதுவுமே வராதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே அரிசியில் இந்த மாதிரி கிராம்பில் பூண்டு போட்டு தாங்க வச்சுருப்பேன். இனிமேல் நீங்கள் அரிசி அதிகமாக வாங்கி வச்சுட்டா வண்டு புழு பூச்சிங்கிற கவலையே வேணாங்க. இந்த மாதிரி நீங்கள் பூண்டில் கிராம்பை குத்தி வச்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி எதுவுமே வராது. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துட்டையுமே அதிகமாகவே சேஃப்டி பின் வச்சுருப்போம். இந்த சேஃப்டி பின்னை எப்படி சேஃபாகவும் சேஃப்டியாகவும் வச்சுக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பின்னி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வளையலில் மாட்டி வச்சுக்கலாங்க. நம்ம சும்மா வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னி எல்லாமே தொலைஞ்ச பேர். இந்த மாதிரி வளையலில் மாட்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃபாக இருக்கும். இந்த பின்னை நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த பின்னு துரு பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ப்பாகவும் இருக்காது. இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இந்த பின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட ஒரு சாக் பீஸ் போட்டு வைக்கலாங்க. இந்த சாக் பீஸ் எதுக்கு போட்டு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பின்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கவும் முடிக்காது, பழசாகவும் ஆகாது. நீங்கள் முழுசாக சாக் பீஸ் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தூள் பண்ணி போட்டாலும் சரிங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப்புக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பவுலில் நீங்கள் பாத்திரம் விளக்கக்கூடிய ஜெல்லு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது கூட குக்கிங் வினிகர் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் விளக்கிக்கலாங்க. நம்ம உப்பு தண்ணியில் பாத்திரம் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் சீக்கிரமாகவே உப்பு படிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சைனிங்கும் போயிருங்க. நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணீரை கழுவக்கூடிய பாத்திரங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக குக்கிங் வினிகர் ஊற்றிட்டு அது கூட நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய ஜெல்லு ஊற்றிட்டு பாத்திரம் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா பாத்திரம் பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குங்க. இனிமேல் நமக்கு உப்பு தண்ணியில் விளக்குனாலும் கவலையே இல்லைங்க. சூப்பராக ஒரு குக்கிங் வினிகர் ஊற்றிட்டு செம்மையாக பாத்திரம் விளக்கிடலாங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தேங்காய் பழைய தேங்காயெல்லாம் எடுத்துருக்கேங்க. உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா 2-3 தேங்காய் புதுசாக முளைச்சிருச்சு. இதை தூக்கி போட மனசு இல்லை. ஸோ இதுலேருந்து எப்படி எண்ணெய் தயாரிக்கலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேங்காய் எல்லாத்தையும் லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்தேங்க. காய வச்சுட்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி சாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அரைச்சி எடுத்ததை இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டியில் நல்லா இதை வடிகட்டி எடுத்துடலாம். இது நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் நிறையா ஊற்றணுங்கிற கவலையே இல்லைங்க. தண்ணி நம்ம அதிகப்படியாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை கரெக்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டிட்டு இதை மறுபடியும் நான் வடிகட்டி எடுத்தேங்க. நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சக்கையெல்லாம் அதிகமாக இருந்தால் அந்த எண்ணெயை தேங்காய் சக்கை குடிச்சிருங்கிறதுக்காக இதை நான் மறுபடியும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டின தேங்காய் பாலை 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாங்க. இது நம்ம எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் மேலே திக்காக மேலே வரும், கீழே தண்ணியெல்லாம் இறங்கிருங்க. இதை நம்ம கிண்டி விடாமல் இதை பொறுமையாக எடுக்கணுங்க. மேலே இருக்கக்கூடிய திக்கான பால்களை மட்டும் நம்ம கலக்கி விடாமல் எடுக்கணும். கலக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் எல்லாமே கீழே போயிடும். ஸோ நம்ம எப்போயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக மேலாக மட்டும் இந்த தேங்காய் பால்களை எடுத்துடலாங்க. நமக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி தேவையில்லை. இது நம்ம ஊற்றி எறிஞ்சிடலாம். இப்போ அந்த தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாட்டம் இருக்கும். இதை அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஒரு ஏலக்காய் பீச்சு போட்டுக்கலாங்க. இந்த ஏலக்காய் எதுக்கு பிச்சு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நம்ம கெட்டு போன தேங்காய் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயிலேருந்து ஏதாச்சும் ஒரு வாடை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் பிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் நசிக்கிறதுக்கு வாசம்
வாசமாக சூப்பராக இருக்குங்க. இது கிண்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிடாமல் கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லாவே கிடைக்கும், அடி பிடிக்காமையும் கிடைக்கும். நான் கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய தண்ணிகள்லாம் வற்றிட்டு எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் தேங்காய் வந்து கெட்டு போச்சேங்கிற இனிமேல் கவலையே வேணாங்க. இந்த மாதிரி லைட்டாக வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சிட்டு தேங்காய் பாலை எடுத்து நம்ம எண்ணெய் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற எண்ணெய்க்கு வீட்டில் செய்யக்கூடிய எண்ணெய்க்கும் டிஃப்ரெண்ட் நிறையா தெரியுங்க. இந்த இதை அடுப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாசம் வீடு ஃபுல்லாக வருங்க. நம்ம இனிமேல் வீட்டிலே சூப்பராக தேங்காய் எண்ணெய் செஞ்சிடலாம். இது வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. அந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சக்கைகள்லாம் லைட்டாக கருப்பாக வந்துருச்சு. இது வந்து நம்ம ரொம்ப கருக்க வைக்க வேணாங்க, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்ம கடையில் வாங்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் விட நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தேங்காய் எண்ணெய் ரொம்ப வாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. இனிமேல் தேங்காய் கெட்டு போச்சுங்கிற கவலையே வேணாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் சூப்பராக ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க வேக போடும்போது கத்தியில் அப்படி லைட்டாக கீறி விட்டு நம்ம கிழங்க வேக போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தோல்களை உரிக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் அதிகமாகும். ஸோ நம்ம சீக்கிரமாக வேலை பார்க்கறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிழங்குல லைட்டாக கீறி விட்டு நம்ம வேக போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோல்கள்லாம் ஈஸியாக வந்துடும், வேலையும் சூப்பராக முடிச்சிடலாம். காலை டயத்தில் அவசரமாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் உருளைக்கிழங்குல தோல் உரிக்கணுங்கிற டென்ஷனே இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் சூப்பராக நம்ம வந்து வேலை பார்க்கலாங்க. பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க. இந்த கிண்ணத்தில் வந்து 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ரவை நல்லா ஊறி மாவு மாட்டம் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை போட்டுட்டு நம்ம வந்து டைட்டாக மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவு எதுக்கு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூரி செய்யும்போது எனக்கு வந்து உப்பி பூரி வரமாட்டேங்குது, சப்பையாக போகுது அப்படிம்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த டிப்புங்க. நம்ம பூரி செய்யும்போது கொஞ்சமாக ரவையை ஊற வச்சுட்டு நம்ம மாவு பிணைஞ்சு பூரி போடும்போது பார்த்தீங்கன்னா பூரி நல்லா புசு புசுன்னு இருக்குங்க. இந்த பூரி மாவு பண்ணதுக்கு எப்போவுமே மாவை வந்து டைட்டாக பிணைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு லூஸாக பிணையக்கூடாதுங்க. நல்லா மாவை டைட்டாக பிணைஞ்சிட்டு இந்த மாவை எப்படி திரட்டணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தின்னாக திரட்டி நம்ம பூரி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பூரி வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. பூரி போட தெரியாத பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் நம்ம எப்போயுமே பூரி போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரவையை ஊற வச்சுட்டு நம்ம மாவு பிணைஞ்சு போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வருங்க. எண்ணெய் காய்ச்சதோ அந்த எண்ணெயில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுட்டு நம்ம பூரி சுடும்போது பார்த்தீங்கன்னா பூரியில் எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக என் வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.